53வது சங்கீதத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, தாவீது ராஜா கதறுகிறார். பிரியமானவர்களே, என்ன சொல்லி கதறார் பாருங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இன்னைக்கு உபவாச கூடுகை. இந்த உபவாச கூடுகையிலே நேற்றைய தினமே நாம் என்ன செய்யணும்? நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாளைய தினத்தில் தன் சொந்த வேலைகளை கூட செய்யாதபடிக்கு. பிதாவே, எந்த ஒரு நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் நாளை நடக்க இருக்கின்ற உபவாச கூடுகைக்கு எங்கள் கூடாரத்திற்கு எந்த ஒரு துர்ச்செய்தியும் மனமகிழ்ச்சியான செய்தியும் வரக்கூடாது. ஏனென்றால் என் ஆத்துமா விடாய்த்து போயிருக்கிறது. என் ஆத்துமா எப்படி இருக்கிறது? விடாய்த்து போயிருக்கிறது. நான் வறண்ட நிலத்தை போல் இருக்கிறேன். நான் அருந்த கொடியை போல் இருக்கிறேன். ஆனபடியினாலே நாளைய தினம் ஒரு மகத்துவமான நாள். இந்த வெள்ளிக்கிழமை, மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, இந்த உபவாச கூடுகை என்பது என் பிதாவோடும் அவருடைய சித்தத்தோடும் எனக்குள் அவரும் அவருக்குள் நானும் போஜனம் பண்ணக்கூடிய நாள். ஆனபடியினாலே அந்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்தி உமது சித்தத்தின்படி உமது பேழைக்குள் என்னை அழைத்து செல்லும் பிதாவே என்று வியாழக்கிழமை இரவே நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்படியாகத்தான் பிரியமானவர்களே, ஈசாயின் மகனான தாவீது கடையந்தர மகனாக இருக்கிறார். மீதி 7 பிள்ளைகளும் இஸ்ரவேல் இராணுவத்திலே பணிபுரிகிறார்கள். ஆனாலும் தாவீதை மாற்று இந்த கடையந்தர மகனான இந்த சிறு பிள்ளையை ஈசாய் தன் கூடாரத்தில் இருக்கின்ற ஆடுகளை அழைத்துக் கொண்டு மலையடி வாரத்திலே நீ போய் மேய்த்துவா என்று சொல்லுகிறார். தன் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தாவீது தன் பணிகளை செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல போய் தாவீதுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் என்ன செய்து கொண்டு இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆடுகளை மேய வைத்து விட்டு தாவீது தன்னை உண்டாக்கின ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துகிறார். சங்கீதங்களால் பாடல் அவர் எழுதுறாரு. என்னை உண்டாக்கினவரே, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தவரே, எங்கள் தகப்பனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க, இவைகளை மேய்ப்பதற்கு என்னை அழைத்து வந்தவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ தாவீது ஈசாயின் கருவில் உருவாகும் முன்பே தாவீது மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்பதற்காக 7 மகன்களை தாண்டி இந்த கடையந்தர மகனை என்ன செய்றாரு? ஆடு மேய்ப்பதற்கு, இந்த ஆடு மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும், ஆடுகள் இடறி விடாதபடிக்கு அவைகளை தன் கூடாரத்திலிருந்து மேய்ச்சலுக்கு எப்படி கொண்டு போக வேண்டும், மேய்ச்சலில் விட்டு அந்த ஆடுகளை எப்படி கண்காணிக்கப்பட வேண்டும், அந்த ஆடுகளை கண்காணித்து விட்டு அதற்கு எப்படி தண்ணீர் வார்க்க வேண்டும், அதன் பிறகு மாலை பொழுதிலே அந்த ஆடுகளை எப்படி தன் பட்டிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தேவன் என்ன செய்றாரு? பாலகனாய் இருக்கின்ற தாவீதுக்கு அவர் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி அந்த பாலக வயதிலே அந்த ஆடுகளை மேய்க்க தாவீதுக்கு தேவன் அந்த ட்ரைனிங் கொடுக்கல சொன்னாக்கா அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறி இருக்க முடியுமா? கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவார். நமக்கு ஏதோ ஒரு இடையோட வேலையை கொடுத்து விட்டார் என்று தாவீது தன் தகப்பனிடத்திலே முகத்தை சுளித்துக் கொண்டு இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. தன் தகப்பனின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். ஏனென்றால் தாவீதின் கரு உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் இவன் இஸ்ரவேலின் மேய்ப்பனாக இவனை நான் பிரதிஷ்டை செய்கிறேன் என்று சொல்லி ஈசாயின் கருவிலே உருவாக்கி இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் தாவீது கீழ்ப்படிந்ததை பார்த்த கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றுகிறார். சற்று யோசித்து பாருங்க. தாவீது பார்க்கிறாரு,
என்னடா அது, அவ்வளவு பெரிய கோலியாத்த வீழ்த்தி இருக்கிறோம், கர்த்தர் வீழ்த்தி தன்னை உயர்த்தி இருக்கிறார் என்பது தாவீதுக்கு தெரியும். வீழ்த்தியது தேவன் என்பது தெரியும். ஆனால் பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாம் இப்படியாக ஒரு சிறுபூச்சியா இருக்கிற இந்த தாவீது மிகப்பெரிய கோலியாத்தை வீழ்த்தி விட்டான் என்று எக்கால சத்தத்தோடு மேல தாளங்கள் வாசித்து சவுலுகிட்ட கொண்டு போறாங்க. சவுலுடைய ராஜபாரியத்துல பாதியை கொடுக்கிறாங்க. அதோட சவுலுடைய மகளையும் தாவீதுக்கு மனமுடித்து வைக்கிறார்கள். இப்படி மாறி மேய்த்து கொண்டிருந்த தாவீது ஒரு அரியணைக்கு ராஜாவாக நிற்பதை பார்த்து அவன் தேவன் பாதத்தை முத்தம் செய்கிறான். பிரியமானவர்களே, அவ்வளோ வைராக்கியமாக கட்டுக்கோப்பாக இருந்த தாவீதுடைய கண்கள் ஏமாற்றம் அடைகிறது. பச்சபாலை பார்க்கிறது. தன் இச்சையை அங்கு தீர்த்து கொள்கிறார். அவர் பாவத்தில் விழுந்து விடுகிறார். அதன் பிறகு ராஜபாரியத்தை துறந்து தன் மகனே தன் தகப்பனை கொல்லுவதற்கு விரட்டி செல்கிறான். பிரியமானவர்களே, இதை கண்ட தாவீது குமுறுகிறார். தன் மகனுக்கு பயந்து ஓடி ஒளிகிறார். அப்பயோட மகன் விடவில்லை. தாவீதை கொன்றே தீர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தையோடு தாவீதுடைய மகன் உறைவாளோடு திரிகிறான். பிரியமானவர்களே, அந்த நேரத்துல தான் இந்த 143வது சங்கீதத்தை அந்த கெபிகளின் நடுவிலே தாவீது எழுதுகிறார். எழுதியதை பாமாலையாக தேவனுடைய பாதத்தில் காணிக்கையாக கொட்டுகிறார். பிரியமானவர்களே, என்ன சொல்றார் பாருங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். எத்தனை பேரோட ஆத்துமா இன்னைக்கு வறண்ட நிலமாக இருக்கிறது. நம்ம கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாக்க அடுத்து நம்ம உறவுகளை நோக்கி ஓடுறோம், இல்லைன்னா கடன் கொடுப்பவரை நோக்கி ஓடுறோம். கர்த்தர் கொடுத்த கையின் பிரயாச தூக்கி போய் அடமான வைக்க ஓடுறோம். ஆனால் என்றாவது நினைத்து பார்த்து இருக்கிறோமா, இந்த வறட்சி எதற்காக வந்தது? கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை வருது. இந்த வறட்சி எதற்காக வந்தது? மகன் தாயும் தகப்பனையும் விரோதமாக்குகிறான். இந்த வறட்சி எதற்காக வந்தது? யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, தாவீது யோசித்து பார்க்கிறார். தேவனுக்கும் தேவனுடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் நான் விரோதமான காரியத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லி அவர் கதறுகிறார். வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது பிரியமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே. ஆமென். கரங்களை விரித்து அவர் என்ன செய்யறாரு? கம்பெரித்து, ஆண்டவரே என் ஆத்துமா அங்காளிக்கிறது. ஒரு வறண்ட நிலம் எப்படி இருக்கும்? பாலைவனத்தை பாருங்க, வெறும் மணல் குவியலா இருக்கும். நம்ம விதைக்கின்ற விவசாய நிலத்தை பாருங்க, ஒரு 10 நாள் அந்த விவசாய நிலத்தை தண்ணி விட எப்படி இருக்கும்? பாலம் பாலமாக வெட்டித்து கீறல் விட்டு தன் வறட்சியை காண்பிக்கின்ற நிலமாக இருக்கும். அதற்போல என்னுடைய ஆத்துமா என்ன செய்து, என் தேவனுடைய கற்பனையும் கட்டளையும் இல்லாதபடியினாலே நான் வெண் வஸ்திரம் அணியாத நிர்வாணியாக பிறந்த மேனியோடு நான் நிற்கிறேனே என்று சொல்லி என் ஆண்டவரிடத்திலே கதறுகிறார். பிரியமானவர்களே, அதற்போல நீங்களும் நானும் நம்ம குடும்பத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஏற்பட்டு போச்சுனாக்கா உடனே உதவியை நோக்கி ஓடுறோம், இல்லைன்னா வேற ஒரு ரீதியை நோக்கி ஓடுகிறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால், அந்த வறண்ட நிலம் வெடிப்பு ஏற்பட்டு விட்டால், எங்கு பார்த்தாலும் நிலம் வெடிப்பு ஏற்பட்டு விட்டால்
அந்த நிலத்துல உடனே தண்ணீர் பாய்ச்ச நாம் எப்படி ஆசையாக இருப்போமோ, அந்த வறண்ட நிலம் முழுவதும் தண்ணீர் பாய்த்து அதை எப்படி நாம் பசுமையாக்க விரும்புகிறோமோ, அதற்போல நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் இவை மூன்றும் வறட்சி ஏற்படாதபடிக்கு பசுமையாக இருக்க வேண்டுமானால், பிரியமானவர்களே, தேவனுடைய கற்பனையும் கட்டளைக்குள்ளும் தேவனுடைய வசனத்திற்குள்ளும் நாம் ஆடையாக தரித்து அந்த வார்த்தையின்படியே இந்த பூமியிலே நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாம்சீகத்திற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, உணவு தேவைப்படுகிறது, ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையும் வசனமும் அவருடைய கற்பனை நம்முடைய இருதயத்துக்குள்ள இல்லைன்னு சொன்னா எப்படி இருப்போம்? நாம வறண்ட நிலமாக இருப்போம் பிரியமானவர்களே, தரிசு நிலமாக இருப்போம் பிரியமானவர்களே. அதில் ஒன்றும் பயிரிட முடியாது, அதில் விளைச்சலை பார்க்க முடியாது. அதே போல நம் குடும்பத்திலே கஷ்டங்கள், நெருக்கடிகள், வியாதிகள் வந்துருச்சுன்னு சொன்னாக்க, தாவீது ராஜா முழங்கால் போட்டு எப்படி தார்மீகமாக சாஷ்டங்கமாக அவர் தேவனுடைய பாதத்தை தொழுது கொண்டாரோ, அதே போல நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வியாதி வந்துவிட்டால் மருத்துவரை நோக்கி பார்க்க ஓடுகிறோம். பணம் கஷ்டம் ஏற்பட்டால் கொடுப்பவர்களை நோக்கி கையேந்தி நிற்கின்றோம். என்றாவது ஒரு நாள் நான் தாகமா இருக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறேன், சகோதரனே, சகோதரியே, நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு 1/2 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை போதிச்சு கொடுங்களேன்னு சொல்லி யாராவது நாம் தாகமாக இருக்கிறோமா அல்லது தாகமாக வருகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். நாம் வறண்ட நிலமாக இருக்கிறோம். அதில் தண்ணீர் பாய்த்துக் கொள்வதற்காகத்தான் இப்படி ஒரு வெள்ளிக்கிழமை என்கின்ற மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்கின்ற இந்த உபவாச கூடுகையை நாம் கூட்டுகிறோம் பிரியமானவர்களே. ஆமென். இன்னைக்கு இந்த உலகத்துல ஆர்கானிக் அந்த மெட்டீரியல் இல்லாம நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா தேவனோடு நீயும் நானும் சஞ்சரிக்க வேண்டுமானால், தேவனோடு நானும் சஞ்சரிக்க வேண்டுமானால், இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள் நாம் பிரவேசிக்கவில்லை என்றால் நாம் அருந்தகொடியாகி விடுவோம் பிரியமானவர்களே. செடியான கிறிஸ்து என்கின்ற வார்த்தைக்குள் பிணைக்கப்பட வேண்டுமானால், நீ கூரையுள்ள வீடாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய வார்த்தை வசனம் என்கின்ற வெண் வஸ்திரத்தை தரித்தவனாக நீர் இருக்க வேண்டும். அப்பதான் இந்த பூமியில நான் தரித்திரராக இருக்க முடியாது. வெண் வஸ்திரம் நமக்குள் இல்லை என்றால் நம்ம எப்படிப்பட்டவராக இருப்போம்? தரித்திரராக மாறிடுவோம். கணவன் மனைவிக்கு விரோதம், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு விரோதம், கடைசியில முழு குடும்பமா பாவத்தின் சம்பளம் மரணம் என்னும் பாதைக்கு சென்றுவிடும் பிரியமானவர்களே. ஆனபடியினாலே தாவீது ராஜா கதறுவது போல் 2 கரங்களையும் உயர்த்தி தாவீது ராஜா கதறுவது போல் தேசத்திற்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் நாம் இருக்கின்ற கிராமத்திற்காகவும் நம் தேசாதிபதிகளுக்காகவும் நாம் கரங்களை உயர்த்தி கதறக்கூடிய மகிமையான நாள் இது பிரியமானவர்களே. ஆமென். அல்லேலூயா. ஆனபடியினாலே சங்கீதம் 143:6 சொல்லுகிறது போல, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உன்மேல் தாகமா இருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், நான் ஒன்றுமில்லாதவனாக, நான் பிறந்த மேனியாக, நான் நிர்வாணியாக நிற்கிறேன் அப்பா. உமது அபிஷேகத்தினாலும் உமது கிருபையினாலும் உமது வெண்வஸ்திரத்தினாலும் என்னை மூடி மறைத்து காத்துக்கொள் என்று சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. ஆமென். விசேஷமாக 2ஆம் பகுதி நடத்துவதற்கு தேவதாசன் ஆயத்தமாவதற்கு முன்பாகவே நாம் திறப்பின் வாயிலில்
நிற்க வேண்டியது இருக்கிறது. அதை இறுதியாக நாம் வைத்துக் கொள்வோம். இரண்டாவது பாகத்தை தேவதாசன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். கர்த்தர் அவரை மறைத்து தாவீது ராஜா எப்படி 2 கரங்களை விரித்து தன் பாவத்தை அறிக்கையிடுகிறாரோ அதற்போல வருகிற வார்த்தைக்கு நாம் தாகமாய் காத்திருப்போம். ஆமென். அல்லேலூயா.